அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் கண்காணிக்கப்படும் நபர் என்பதற்கான லுக் அவுட் சுற்றறிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. ஆனால் தாம் தமிழகத்தை விட்டு எங்கும் செல்லவில்லை என்று கூறி கார்த்தி சிதம்பரம் ட்விட்டரில் புகைப்படத்துடன் பதிவிட்டுள்ளார். INX மீடியா தொடர்பான அந்நிய செலாவணி முறைகேட்டு வழக்கில் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பியும் ஆஜராகாத நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரத்திற்கு எதிராக மத்திய உள்துறை அமைச்சகம் லுக் அவுட் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. இதன்படி கார்த்தி சிதம்பரம் துறைமுகங்கள் வழியாகவோ விமான நிலையங்கள் மூலமாகவோ வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சில தினங்களுக்கு முன் இந்த சுற்றறிக்கை விடப்பட்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தை கார்த்தி சிதம்பரம் அணுகிய போதுதான் இது பற்றிய தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய புலனாய்வு அமைப்புகள் வெளியிட்டுள்ள இந்த லுக் அவுட் சுற்றறிக்கையை ரத்து செய்ய கோரி கார்த்தி சிதம்பரம், ரவி விஸ்வநாதன் உள்ளிட்ட 4 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்த வழக்கு நீதிபதி M. துரைசாமி முன் விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் மூத்த வழக்கறிஞர் ஆஜராக உள்ளதால் சிறிது நேரம் ஒத்திவைக்க வேண்டும் என்று கார்த்தி சிதம்பரத்தின் வழக்கறிஞர் தெரிவித்தார். ஆனால் வழக்கில் லுக் அவுட் சுற்றறிக்கை இணைக்கப்படாததால் இதுபற்றி மத்திய அரசிடம் விளக்கம் பெற்று தெரிவிப்பதால் கால அவகாசம் தருமாறு மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் தெரிவித்தார். இதனையடுத்து வழக்கு வரும் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்திராணி முகர்ஜி, பீட்டர் முகர்ஜிக்கு சொந்தமான INX மீடியா தொடர்பாக எழுந்த அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் டெல்லி, மும்பை, சென்னை மற்றும் குருகிராமில் உள்ள கார்த்தி சிதம்பரத்திற்கு சொந்தமான இடங்களில் கடந்த மே மாதம் 16ஆம் தேதி CBI சோதனை நடத்தியது. இந்த வழக்கில் CBI பலமுறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாததாக கூறி இந்த லுக் அவுட் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தனக்கு எதிராக லுக் அவுட் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளதற்கு பதிலாக காரைக்குடியில் கட்சியினரை சந்திக்கும் புகைப்படத்தை தனது ட்விட்டர் பக்கத்தில் கார்த்தி சிதம்பரம் வெளியிட்டுள்ளார். புதிய தலைமுறைக்காக முகேஷ்.